பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஆயில் சூடான பிறகு 2 பெரிய வெங்காயத்தை பெரிய துண்டா நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 3 தக்காளியை பெரிய துண்டா நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயத்துக்கு 3 தக்காளி ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. தக்காளியையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின பிறகு ஆற வச்சு மிக்சியில் பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் ஆயில் சேர்த்து அதோட பட்டர் சேர்த்து ஆயிலும் பட்டர் சூடான பிறகு 4 கிராம்பு 2 பிரியாணி இலை சேர்த்து தாளிச்சுக்கலாம். அது வெடிச்ச பிறகு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை நல்லா ஆயிலே வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கி கொதிச்சு வந்த பிறகு நம்ம இப்போ தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனை போன பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சு உங்களுக்கு திக்கு கிரேவியாக வரணும். இந்த அளவுக்கு திக்கு கிரேவியாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இரநூறு கிராம் பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்து ஒரு கலரி விட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பை ஊற வச்சோ வேக வச்சோ பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
முந்திரி பருப்பு பேஸ்ட் சேர்த்து ஒரு கொதி விட்டால் போதும். லைட்டாக கொதித்த பிறகு 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி மல்லித்தலை சேர்த்து கலரி விட்டுக்கலாம். சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இது சப்பாத்திக்கு, நான்க்கு, புலாவுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும்.